அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸில் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை கூடல் நகர் டு சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில் வடக்கு பார்த்த திசையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட அருமையாக அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் இருக்க எம்எஸ் கேட்டை திறப்போம். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட சைட்லேயும் அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இந்த முன்பக்க பார்த்தீங்கன்னா எம்எஸ் கேட்டு நல்லா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த கேட்டை திறந்து இப்போ பார்க்கும்போது பிரம்மாண்டமான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது போக இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டு நல்லா உயரமாகவும் போட்டிருக்காங்க. வீட்டோட தலைவாசலுக்கு நம்ம போகணும்னா 5 படி ஏறி தான் போகணும். அந்த அளவுக்கு நல்ல சிறப்பாக உயரமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலையும் பாருங்கள், மேலே சீலிங்கில் பிஓபியில் ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அது அழகாக ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டை சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் கலர் பாருங்கள், அருமையாக சிறப்பாக அமைச்சிருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டி இந்த லெட்டின் பாத்ரூம் அருமையாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 2வது எம்எஸ் கேட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். இது தலைவாசலுக்கான பாதுகாப்பு. இந்த எம்எஸ் கேட்டையும் நம்ம திறந்து இப்போ அடுத்து இந்த வீட்டோட தலைவாசலை பார்ப்போம். இந்த வீட்டோட தலைவாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த திசையில் தான் அமைஞ்சிருக்கு. அருமையாக தேக்கு மரத்தில் நிலக்கதவு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் படி 5 படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டோட உள்நுழைவுக்கே போக முடியும். இந்த வீட்டோட ஹால் பகுதி பாருங்கள், அருமையான ஒரு ஜன்னல் அமைப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஜன்னல். ஏன்னா இது ஸ்பேஷியஸான பெரிய ஹாலு. இந்த ஹாலுக்கு பாருங்கள், மேலே சீலிங்கில் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டும் இந்த ஹாலுக்கு இன்னும் அழகுக்கு மெருகூட்டுது. இந்த டிவி யூனிட் பாருங்கள், சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டோடைய பூஜா கப்போர்டும் வித் கட்டிங் டிசைன் டோரோட கொடுத்துருக்காங்க. அதுவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது நம்ம டைனிங்க்கும் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த கிச்சன் ஏரியாவில் உள்நுழைகிறோம். இது பாருங்கள், கிரானைட்டில் ஒரு எல் டைப்பில் மேடை அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவைக்கான நல்ல லாப்டு கப்போர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவையான அலமாரி நிறையா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்து இந்த கிச்சனுக்கு வாஷ் பேஷன் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள வாஷ் பேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. கண்ணாடி பொருத்தப்பட்ட தேவையான அலமாரி இருக்குது. மேலே லாப்ட் முழுவதுமே கப்போர்டு இருக்குது. 4க்கு 2 அருமையான வெர்டிஃபில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த கிச்சனில் சின்னதாக ஒரு வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டைனிங் ஏரியா ப்ளஸ் பேசேஜ் பார்க்குறோம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு 2 பெட்ரூமோடு உள்ளது. இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லேயும் நல்ல பெருசாக ஜன்னல், ஸ்பேஷியஸான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கணும்னு 4க்கு 2 வெர்டிஃபில் டைல்ஸு கிளாஸி லுக்கில் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் மேலே சீலிங்கில் அருமையாக பாருங்களேன், பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட இந்த பெட்ரூம்லையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலில் மட்டும் பால் சீலிங் பண்ணலைங்க, இந்த பெட்ரூம்லையும் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது. அது போக வித் மிரர் போயிச்சதோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாய்லெட்டில் பாருங்கள், வால் முழுதும் அருமையாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. லூவர் ஜன்னல் இருக்குது வெண்டிலேஷனுக்கு. பாருங்க, இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்குறோம். இது ஒரு ப்ளஸ் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திருப்பி வந்திருக்கோம். ஹாலில் இருக்க பால் சீலிங்கை திருப்பி ஒரு தடவை அழகுற பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட மேல்தளத்துக்கு போக போகிறோம். மேல்தளம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் இந்த வீடை அருமையாக செட் பண்ணியிருக்காங்க. மேலே போகிற படி பாருங்க,
நல்லா ஒரு பிளாட்ஃபார்ம் டைல்ஸோட நல்ல கிரிப்போடு தான் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். அது போக மேலே போகிறதுக்கு நமக்கு கைப்பிடி பார்த்துக்கோங்க எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க வாலில் அருமையாக டிசைனிங் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே படியில் இருக்க சீலிங்கில் ஒரு பிஓபியில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே மாடிக்கு போகிற கைப்பிடி நான் சொன்னேன் இல்லையா, எஸ்எஸ்ல தான் அருமையாக ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே மாடி பகுதியில் இருக்க பெட்ரூமுக்கு வந்திருக்கோம். மேல் தளத்தில் இருக்க பெட்ரூமுக்கும் ஒரு அருமையான டிசைனிங்காக ஒரு ப்ளஸ் டோர் அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நல்ல நீளமான ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. மேலே பாருங்கள், இந்த பெட்ரூம்லேயும் முழுக்க முழுக்க பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பெட்ரூம்லையும் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைஞ்சிருக்கு. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த வார்ட்ரோப் பார்த்துட்டோம். இந்த பெட்ரூமில் நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே இப்போ நம்ம தரைத்தளத்தில் கார் போர்ட்டிக்கோட ஒரு டாய்லெட் பார்த்துட்டோம். அடுத்து தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மேல் தளத்தில் இருக்க பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். அதாவது இந்த வீடு 2 பெட்ரூமும் 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் தான் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் சுட்டியிருக்காங்க. அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஹால் பகுதியிலிருந்து பால்கனி போகிறதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட மேல் தளத்தில் இருக்க பால்கனி தான் பார்க்குறோம். அருமையாக பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒரு டிசைனாக கொடுத்து அருமையாக செஞ்சுருக்காங்க. பாருங்கள், மேலே சீலிங்கில் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பால்கனியில் ரோட்டோட எலிவேஷன் ஏரியாவிலேருந்து நம்ம பார்த்தோம்னா எஸ்எஸ்ல அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில் அமைஞ்ச வீடுங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடு 3 சென்ட் இடத்துல 1320 சதுரடி கட்டுமானத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மனை திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதே மாதிரி தலைவாசல் திசை பார்த்தீங்கன்னாலும் வடக்குலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு போர் பார்த்தீங்கன்னா 300 அடியில் போர் கொடுத்துருக்காங்க. நல்ல நீர் வளத்தோடு இருக்குது. இந்த வீடுக்கு 2 பெட்ரூம் இருக்குது. 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அருமையான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல உயரமான பேஸ்மெண்ட்டில் இந்த வீடு அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் உட்பட அனைத்துக்கும் பால் சீலிங் ப்ளஸ் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அது போக வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, லே அவுட்டுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, பில்டிங் அப்ரூவலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட்டா இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான தோற்றத்தில் ஒரு தரமான கட்டுமானத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 79 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். வாங்க, வீட்டை நேரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் பேசுவோம். சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.